நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். பிரச்சனை மேலே பிரச்சனையாக விஜய் காவேரிக்கு வந்துட்டுருக்கு. இந்த நிலமையில காவேரியோட வளகாப்பை டீலில் விட்டுறாமல் சீக்கிரமாக காவேரியோட வளகாப்பை பண்ணணும். அதை பார்க்குறக்கு ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி விஜய் கிட்டே கேட்பாரு, விஜய் இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பொறுமையாக கேட்க மாட்டேன், நானும் இவ்வளோ பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, எனக்கு உங்கள் வீட்டுக்கு தான் போகணும், நீங்கள் அங்கே தான் இருக்கணும், மருமக எப்படி மாமியார் வீட்டில் வந்துட்டு இருக்க முடியும், எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, நான் எவ்வளோ தடவை சொல்கிறது மாற்றி மாற்றி, நீங்கள் நான் சொல்கிறத கேட்பீங்களா கேட்க மாட்டியா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே செய்வேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவேன், அப்படி இப்படின்னு ஓவராக டைலாக் பேசுவீங்கள்ல, நான் கடைசியாக கேட்குறேன், எனக்கு உங்கள் வீட்டுக்கு போகணும், நான் அங்கே தான் இருக்கணும், என் குழந்தை வந்து அங்கே தான் பிறக்கணும், நான் யாருக்கும் வந்துட்டு குற்றவாளியாவோ இல்லை வந்து தர்ம சங்கடத்துக்கோ ஆளாக விரும்பலை, தாத்தாவும் பாட்டியும் அவ்வளோ ஃபீல் பண்ணுறத பார்க்கவே என்னால் சுத்தமாக முடியல, அதுக்கு காரணம் நான் தாங்கிறது நல்லாவே தெரியுது விஜய், ப்ளீஸ் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை வந்து என்கிட்ட பேசாதீங்க, என்னை கெஞ்ச வைக்காதீங்க, எப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ன மாதிரி கேட்க, ஐயோ காவேரி நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா, கொஞ்சம் அமைதியாக நான் சொல்கிறத கேளு, இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து போக வேண்டாம், நம்ம இங்கே போயிட்டா கங்காக்கும் சரி அத்தைக்கும் சரி யார் பாதுகாப்பாக இருப்பாங்க சொல்லு, குமரனும் இங்கே இல்லை, யாருமே இங்கே இல்லாத இருக்கும்போது ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் அவங்க எப்படி இருக்க முடியும், சப்போஸ் வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி கங்காக்கே ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லை அத்தைக்கே ஹாஸ்பிட்டல் போகணுன்னா அங்கே யாருமா இருக்கா, இதெல்லாம் யோசிச்சு தானே நான் சொல்கிறேன் அப்படின்ன மாதிரி கேட்க, ஆமாம் இவ்வளோ நாள் இல்லாமல் நீங்கள் ஏங்க இதெல்லாம் யோசிக்கிறீங்க, அதுவும் போக இப்போ பாட்டி முடியாமல் தானே இருக்காங்க, கிரிட்டிக்கலாக இருக்காங்கல்ல, இந்த மாதிரி சமயத்தில் கூட நீங்கள் அங்கே இல்லாமல் எங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, உங்களை எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க, உங்கள் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கையை வச்சு வளர்த்திருப்பாங்க, இப்போ நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி தானே நினைப்பாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க, நானாக உங்கள் அங்கே போவேணான்னு சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் அங்கேயும் போகணும் இங்கேயும் வரணும், நம்ம ரெண்டு பேருமே எல்லாரு கூடயுமே வந்துட்டு சுமூகமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன், பட் ஏன் விஜய் நீங்கள் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் இங்கே வரலாம் போகலாம், பட் கம்ப்ளீட்டாக இங்கே வந்து இருக்கிறது தான் தப்பாக இருக்குது, தயவு செய்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க விஜய், இதுக்கு மேலே என்னை கெஞ்ச வைக்காதீங்க அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, காவேரி இதுக்கு மேலே நீ என்கிட்ட இதை பற்றி பேசாத, நான் முடிவாக சொல்லிட்டேன், கங்காவோட டெலிவரி ஆகுற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், கங்காவுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தை ஹெல்த்தியாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் குமரன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வீட்டுக்கு போகிறத பற்றி நான் யோசிப்பேன், மேபி கங்காவுக்கு முதல்ல டெலிவரி ஆச்சுனாலும் சரி இல்லை உனக்கு பின்னாடி டெலிவரி ஆச்சுனாலும் சரி, பட் அதை முடிச்சுட்டு தான் நான் போகணும், இப்போ குமரன் இங்கே இல்லாத சமயத்தில் கங்காவுக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுவா, யாருக்கு அது ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, குமரன் என்ன நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காரு கங்காவை, நான் அவர்கிட்ட வந்து தலை குனிஞ்சு நிற்க முடியாது அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னங்க பிரச்சனை வந்துடும், சும்மா வந்து பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட இருந்து பிரச்சனை வரும், என்ன பிரச்சனை வரும், ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சினா அம்மா இருக்காங்க கூட, இவ்வளோ நாள் வரைக்கும் அக்கா எப்படி போயிட்டு இருந்தா, தனியாக தானே போயிட்டு இருந்தா, நானுமே தனியாக தானே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன், அம்மா மேனேஜ் பண்ணிக்குவாங்க, நீங்கள் எந்த பிரச்சனை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி காவேரி கோமா கேட்க, நான் சொல்லுவேன், ஆனால் நீ இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, பசுபதியால் நம்மளுக்கு நிறையா பிரச்சனை வரப்போகுது, அந்த ஆள் வந்து நம்மளுக்கு எதிராக நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்கான் காவேரி, நீ வந்து அந்த ஆள் எல்லாத்தையும் மறந்துட்டா, நம்மளை டீலில் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான்னு தானே நினச்சிட்ருக்க, அப்படி கிடையாது, உனக்கு அன்றைக்கி ஜீப்பில் ஒரு ஃபோர்ஸாக வந்துட்டு ஒரு வண்டி வந்து உன்னை இடிக்க வந்துச்சு, அப்போ நான் கூட உன் கையை பிடிச்சி இழுத்து உன்னை வந்து சேவ் பண்ணல, அது என்னன்னு தெரியுமா, அது என்ன ஆச்சுன்னு தெரியுமா, அது எல்லாமே பசுபதியோட பிளான், அவன் தான் வந்து உன்னை ஜீப்பு விட்டு இடிக்க வந்திருக்கான், இது எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியாது காவேரி, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உன்னை நான் வந்து சேஃபாக பார்த்துக்கணும், உன்னை மட்டும் கிடையாது கங்காவையும் சேஃபாக பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை, இதெல்லாம் உனக்கு சொன்னால் நீ பயப்படுவேன்றதுக்காக தான் நான் சொல்லலை அப்படின்ன மாதிரி விஜய் காவேரி கிட்ட சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க, அந்த ஆளாக என்னை இடிக்க வந்தான், என்னங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அந்த ஆள் நம்மளை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டானா, நம்ம அப்படி என்ன தான் பண்ணோம் அந்த ஆளுக்கு, அந்த ஆளை ஏதாவது பண்ணியே ஆகணும் விஜய், அவர் கண்டிப்பாக நம்மளை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டார், இது எனக்கு எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாமல் நம்ம குடும்பத்தோடு வந்துட்டு ஒன்று டிசைட் பண்ண முடியாமல் தடுக்கிறது அந்த ஆள் மட்டும்தான், இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட பரவாயில்ல, வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன விஜய் பண்ணுவேன், என் உயிரைவே வந்துட்டு அந்த குழந்தை மேலே வச்சுருக்கேன், நான் மட்டும் கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் பெரிய கனெக்ஷனாக இருக்கிறது அந்த குழந்தை மட்டும்தான், அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தோம், ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கும், 4 பேர்த்து முன்னாடியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற அங்கீகாரத்தை வாங்கி சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், இந்த சமயத்தில் இவன் குழந்தையெல்லாம் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறானே, அவன்லாம் மனுஷனா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி நீ டென்ஷன் ஆகாத, நீ டென்ஷன் ஆவேங்கிறக்காக தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன், நீ தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் இதை கங்கா கிட்ட சொல்லிடாத, ஏன்னா கங்கா கிட்ட சொன்னேன்னா கங்கா ஆப்வியஸ்லி குமரன் மேலே தான் கோவப்படுவார்,
குமரன் மேலே கோவப்பட்டு இந்த விஷயம் குமரனுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் அங்கே மலேசியாவிலேருந்து பாதியிலே திரும்ப வர மாதிரி இருக்கும். அதுவும் போக இது எல்லாத்துக்கும் கங்கா வந்து ப்ளேம் பண்ணுறது என்னையும் உன்னையும் தான். ஏன்னா உங்களால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. பசுபதி கிட்ட போய் நீங்கள் தான் தேவையில்லாத பிரச்சனை பண்ணீங்க, அதனால தான் அவன் பழி வாங்குறான்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக யோசிக்காமல் அதை இதையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. தயவு செய்து நீ கங்கா கிட்ட சொல்லாத. அதுவும் போக அவங்க வந்து ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக எதையுமே யோசிக்கணும். அவங்க பயந்து ஸ்ட்ரெஸ் ஆகி குழந்தைக்கு ஏதாவது ஒரு அன்ஹெல்த்தியான இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதையும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். தயவுசெய்து இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத காவேரி. நீ தயவுசெய்து பதட்டப்படாத. உன் கூட நான் எப்போவுமே இருக்கேன், எப்போவுமே இருப்பேன். அதனால் யார் என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ண வந்தாலும் சரி, நான் உன்னை வந்து விடவே மாட்டேன். உன்னையும் என் குழந்தையும் பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால் நீ அதை பற்றியெல்லாம் யோசித்து பயப்படவே வேண்டாம். அவனை நான் பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு தடவை அவனை நான் டைரெக்டாக பார்த்தேன்னா போதும், இதுக்கான சொல்யூஷன் எனக்கு கிடைச்சிரும். அவனோட பிளான் என்னதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம டீல் பண்ணலாம். நான் நிவின்கிட்டையும் பேசியிருக்கேன் இதை பற்றி. அவரும் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் போக அந்த ராகவும் வந்து இன்னும் ரிட்டர்ன் ஆகவே இல்லையாம்மா ஃபாரினுக்கு. அவனும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கானாம்மா. அப்பாவும் பையனும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை நம்மளே போய் தேவையில்லாத இஷ்யூஸை க்ரியேட் பண்ணி நம்மளே பேசுகிறது அவாய்ட் பண்ணிக்கலான்றதுக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன். அவனா நம்மளை தேடி வரணுங்கிறதுக்காக. நீ பயப்படாதம்மா அப்படின்ன மாதிரி சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விஜய். எப்படியாவது நல்லபடியாக குழந்தை பிறந்தணும். எனக்கும் சரி கங்காக்காவும் சரி. நம்மளுக்கு என்ன ஆனாலும் சரி, குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்கள் அவன்கிட்ட வந்து சுமூகமாகவே பேசுங்க. இப்போதைக்கு நீங்கள் எந்த சண்டையும் போட வேண்டாம். அவன்கிட்ட திரும்ப பிரச்சனை பண்ண அவன் திரும்ப நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கான். அதனால் நம்மளோட நிம்மதி தான் போகுது அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லுவார். சரி எப்போதாங்க நம்ம போகலாம்? பாட்டியும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கல்ல. பாட்டிக்கு ஒரு வேளை ரொம்ப முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு காரணமும் நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். தாத்தா அவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார். தாத்தாலாம் என்கிட்ட இவ்வளோ தூரம் கெஞ்சியெல்லாம் பேசினதே கிடையாது. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது விஜய். நீங்களாவது அட்லீஸ்ட் அங்கே போயிருங்க, அல்லது நம்ம ஒரு பிளான் பண்ணலாமா அப்படின்ன மாதிரி கேட்க, என்ன காவேரி என்ன பிளான்னு சொல்லு அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க, உடனே காவேரி சொல்லுவாங்க, பேசாமல் அக்கா அம்மா எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு கொஞ்ச நாள் பாட்டி சரியாகிற வரைக்கும் நம்ம அவங்க போய் இருக்கலாமா? அது வேணால் ஒர்க் அவுட் ஆகுமா விஜய் அப்படின்ன மாதிரி கேட்க, என்ன காவேரி காமெடி பண்ணுறியா? நான் உன்னவே அங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது. நீ அங்கே போனேனாலே உனக்கு ஹர்ட் ஆகும். தேவையில்லாமல் சித்தி ஒன்று பேசுவாங்க, பாட்டி ஒன்று பேசுவாங்க. அதனால் உனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிகிட்ருக்கேன். எதுக்கு நீ அத்தை கங்கா எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகலாங்கிறியே. சித்தி அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா இல்லை பாட்டி தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அங்கே போய் ஒட்டுக்கா இருந்து நிறையா பிரச்சனை ஃபேஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனஸ்தாபம் ஆகிறதுக்கு பதிலாக இப்படி விலகி இருக்கிறதே மேலு. ஒரு மாதிரி கேப்பில் இருந்தோம்னா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்டும் கொடுத்துக்குவாங்க. அந்த ஒரு பாசமும் இருக்கும், மரியாதையும் இருக்கும். நம்ம ஒரே வீட்டில் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் வச்சோம்னா கண்டிப்பாக சித்தி வாய் சும்மா இருந்துச்சுனாலும் யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டுருவாங்க. அதனால் தேவையில்லாத மன சங்கடம் தான் வரும். எனக்கு கண்டிப்பாக சித்தி மேலேயும் பாட்டி மேலேயும் இப்போ நம்பிக்கை கிடையாது. முன்னாடி எனக்காக அவங்க யோசிப்பாங்களே தவிர காவேரிக்காகவும் காவேரி குடும்பத்துக்காகவும் கண்டிப்பாக அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதனால தான் காவேரி சொல்கிறேன், இப்போதைக்கு வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன். பாட்டி வந்து கண்டிப்பாக சரியாயிடுவாங்க. தாத்தா வந்து நல்லபடியாக கவனிச்சுக்குவாங்க. சித்தியும் அங்கே இருக்காங்க. சித்தப்பாவும் ஏதாவது எமர்ஜென்சினா அங்கே போய்க்குவார். இப்போதைக்கு பாட்டியை பார்த்துக்க ஆள் இருக்குது. உன்னையும் கங்காவையும் அத்தையும் பார்த்துக்க பாட்டியும் பார்த்துக்க தான் ஆள் கிடையாது. இங்கே எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து குமரன் வந்துட்டானா கூட நான் அங்கே போய் கொஞ்ச நாளைக்கு இருப்பேன். பார்க்கலாம், இப்போதைக்கு எந்த டெசிஷனும் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விஜயும் காவேரி வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா சாரதாவுக்கு ஒரு கால் வரும். ஒரு நல்ல கிளைண்ட் வந்து நல்ல விலைக்கு கேட்குறாங்க, அந்த வீட்டை கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை வந்து சாரதா கங்கா கிட்ட சொல்ல, அம்மா நல்ல விலைக்கு வந்திருக்கு, இதுதாம்மா சரியான சமயம், கண்டிப்பாக கொடுத்துடலாம். நம்மளுக்கு இப்போ அமௌண்ட் எமர்ஜென்சியாக தானே தேவைப்படுது. யமுனாவும் அந்த அளவுக்கு வந்து கெஞ்சிட்டு போயிருக்கா, தயவு செய்து வித்தரலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக விஜயும் காவேரி உள்ளே வருவாங்க. சாரதா போய் விஜய்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நம்ம வீட்டை வந்து விற்கிறதுக்கு ஒரு நல்ல கிளைண்ட் வந்திருக்காங்களாமா, அந்த கஸ்டமர்கிட்ட விற்றா வந்து நல்ல ரேட்டுக்கு விற்கலாம், ஃபாரின் கஸ்டமராமா, அவங்களும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை லாட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்குறாங்களாமா, கொடுத்துடலாமா தம்பி அப்படின்ற மாதிரி கேட்க, என்னத்தை காவேரி தான் அன்றைக்கி சொன்னாலே வீட்டை விற்கக்கூடாது, நம்ம அதை வச்சு எதுவும் பிளான் பண்ணக்கூடாதுன்னு, திடீர்னு ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க, இல்லை தம்பி யமுனாவும் அங்கே பிரச்சனையில் இருக்கா, யமுனா கல்யாணம் ஆணி போனதுலேருந்து நம்மளும் எந்த வரதட்சணையும் பண்ணல, எதுவுமே செய்யவும் இல்லை, அதுவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வந்து அவங்க மாமியார் கூட வந்து சரியாகவே எதுவும் போக மாட்டேங்குதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு போகிறா. அதுபோக நிவின் தம்பியும் ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாராமா, அதுக்கு நம்மளும் கொஞ்சம் பண உதவி பண்ண மாதிரி இருக்கும். அதன் போக குமரன்
அண்ணன் தம்பியும் அங்கே போய் மலேசியாவில் போய் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இங்கேயே வந்து இந்த காசை வச்சு ஏதோ ஒன்று தொழில் பண்ணி பொழைச்சிக்குவாருங்கிற மாதிரி கங்கா சொல்கிறாங்க. அதனால தான் விஜய் சொல்கிறேன் அப்படின்ன மாதிரி சாரதா சொல்ல, அத்தை இதில் நான் முடிவெடுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, உங்கள் பொண்ணுங்க கிட்ட தான் பேசணும். ஏன்னா நான் என்னோடய சஜஷனையோ என்னோடய அட்வைஸையோ கொடுத்தோன்னா அது வேறு மாதிரி இருக்கும். எனக்கு எதுவும் இதில் சரியாக படலத்தை. நீங்கள் காவேரி கிட்ட, கங்காட்ட, யமுனாட்ட இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து சேர்ந்து பேசி என்ன முடிவெடுக்கணும்னு அவங்களே கேளுங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, சூப்பர் விஜய், இதை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நீங்கள் கண்டிப்பாக அதில் இன்வால்வ் ஆகிறது எனக்குமே பிடிக்கல, நீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி கங்கா வந்து வாய்விட, உடனே காவேரி, ஏக்கா உனக்கு பிடிக்கல, நல்லது யார் எது சொன்னாலும் உனக்கு பிடிக்காதுல்ல. உடனே விஜய், காவேரி ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாரு, சண்டையெல்லாம் போட வேண்டாம், அத்தை என்ன சொல்ல வராங்கங்கிறத முதல்ல கேளு, ஏன் நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, இங்கே பாரு காவேரி, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு இந்த வீட்டை இப்போ விற்றே ஆகணும், விற்று எனக்கு காசு வந்தே ஆகணும், நாங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். அது போக உனக்கு என்ன, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், விஜய் இருக்காரு, எங்களோட லைஃப்லாம் அப்படி கிடையாது, நல்ல லைஃப் எங்களுக்கு அமையலை, அட்லீஸ்ட் அம்மாவால் இந்த ஒரு சப்போர்ட் கிடைச்சதுன்னா அதை வச்சு நாங்கள் ஏதாவது பிளான் பண்ணுவோம். இதில் தயவு செய்து நீ குறுக்க வராத, நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா தயவு செய்து இந்த விஷயத்தில் நீ தலையிடாமல் ஒதுங்கி நிற்கிறது தான் மேலு. இந்த சென்டிமெண்ட்டு, அம்மா சென்டிமெண்ட் எல்லாம் பேசி எங்கள் வாழ்க்கையை கெடுத்துறாத, உன் லைஃப் என்னமோ அதை பார்த்துட்டு நீ போய்க்கோ அப்படின்ன மாதிரி கங்கா வந்து வெடுக்குன்னு சொல்லிடுவாங்க. என்னக்கா நீ இப்படிலாம் பேசுகிற, இந்த பணம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அது பாட்டுக்கு நம்மளோட லைஃப் ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு தான் இருக்கும். இந்த பணத்தை வச்சு தான் எதுவும் பண்ணணும்னு கிடையாது, நம்மளோட சோர்ஸ்னால கூட ஏதாவது பண்ணலாம்ல, ஏக்கா நீ அப்படி யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்ன மாதிரி சொல்ல, போது நிறுத்து காவேரி, உன் அட்வைஸ் எல்லாம் கேட்குறக்கு ஒன்றும் எனக்கு டைமும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நான் அம்மா கிட்ட என்ன பேசணுமோ தெளிவாக பேசிட்டேன், அதே மாதிரி யமுனாவும் பேசிட்டா, அம்மாவும் வீட்டை விற்கிறக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் போக இப்போ ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு கேட்குறாங்க, 5 வருஷம் கழித்து விற்றாலும் இதே அமௌண்ட்டுக்கு தான் விற்க முடியும். ஒரு நல்ல கிளைண்ட்டாக பார்த்து, ஃபாரினில் இருக்க கிளைண்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இதை வாங்குறாங்க. ஸோ அவர்கிட்ட நல்ல விலைக்கே நம்ம விற்றுடலாம். இதெல்லாம் யோசிச்சு தான் சொல்கிறேன். நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீ அந்த பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நீ அம்மா கிட்டே கூட கொடுத்துரு. உனக்கு பங்கு வேண்டான்னா நீ அப்படி வேணா பண்ணு. உன்னோட தியாகி மனப்பான்மையும் பெருந்தன்மையும் நீ அதில் காட்டு. அதுக்காக வீட்டவே விற்கக்கூடாதுன்னா நீ ஆர்டர் போடக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல, நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு இதில் இஷ்டம் கிடையாதும்மா. நீ உன் பொண்ணுங்க சொல்கிற மாதிரி என்னமோ பண்ணுமா. அப்பா சம்பாரித்த வீடு, அது உன்னோட உரிமை, நீ என்னமோ பண்ணு. எனக்கு வந்து அக்கா சொன்ன மாதிரி ஷேரும் வேண்டாம், பங்கும் வேண்டாம். என்னோட பணத்தை வந்து முடிஞ்சால் நீ அவங்களுக்கே கொடுத்துரு, இல்லைன்னா நீ வச்சுக்கோ. எனக்கு அதுலேருந்து 1 ரூபா கூட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுவாங்க. உடனே விஜயும் பின்னாடியே போவார். பட் பயங்கரமாக காவேரி அழுவாங்க. பாருங்கள், என் அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டை சம்பாரிச்சாரு தெரியுமா. என் அப்பா பேர் சொல்ல கொடைக்கானல் இருக்கிறது அந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான். எத்தனை மக்கள், எத்தனை பேர் வந்து எங்கள் அப்பா மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தாங்க, அவ்வளோ மரியாதையாக இருந்தாங்க தெரியுமா. அவர் பேர் கூட இப்போ இல்லாமல் அந்த கொடைக்கானல்லேருந்தே அழிய போகுது. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க மட்டும்தான். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி கவலைப்படாத காவேரி, நான் உனக்கு ஒரே ஒரு ஐடியா கொடுக்கவா, நான் சொல்லுவேன், ஆனால் நீ அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். என்ன விஜய் சொல்லுங்கள், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சொன்னால் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். நீங்களும் என் தலையில் வந்து இடி போடுற மாதிரி ஏதாவது சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, இல்லை காவேரி, என்னோட சேவிங்ஸில் மட்டும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் வந்து கம்பெனி ஷேர்ஸ்லேருந்து சம்பாரித்த ஒரு அமௌண்ட் வந்து தனியாக இருக்குது. அது வந்து கம்பெனியோட ஷேர்லேயோ கம்பெனியோட ரெவன்யூலேயோ இன்க்ளூடே ஆகாது. இது தனிப்பட்ட முறையில் நான் சம்பாரித்த பணம். அந்த அமௌண்ட் இருக்குது. அத்தை வந்து அந்த வீட்டை எவ்வளோக்கு விற்கிறாங்க, எவ்வளோ லட்சத்துக்கு விற்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்து நானே அந்த வீட்டை வாங்கிட்டுமா உன் பேரில் அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே காவேரிக்கு கண்ணெல்லாம் கலங்கிரும். விஜய், இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமா, ஏன்னா அத்தை மாமா கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்கணுமா, குமரன் மாமா வேற மாதிரி ஏதாவது ஒப்பீனியன் வச்சுருந்தாருனா என்ன பண்ணுறது அப்படின்ன மாதிரி கேட்க, குமரன் கிட்ட வேணும்னாலும் கேட்டுக்கலாம், பட் உன்னோட அப்பாவோட வீடு நம்ம கையை விட்டு போகக்கூடாது, கொடைக்கானலில் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும், நீ அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுனால தான் இந்த பிளான் சொல்கிறேன். அதுவும் போக எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆசை இருந்துச்சு, உனக்கு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை வந்து தனி வீடோ புக் பண்ணுங்கிற பிளானு எனக்கு ஏற்கனவே இருந்துச்சு. ஏன்னா என் பொண்டாட்டி அவளோட வீட்டில் தான் இருக்கணுமே தவிர மற்றவங்க வீட்டில் இருக்கணுன்ற அந்த ஒரு உணர்வோடு இருக்கவே கூடாதுன்றதுக்காக இது நான் எப்பயோ யோசிச்சிருந்தது. பட் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கும் நம்ம வீடு நம்மளை கைவிட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு அமையும். என்ன சொல்கிற அப்படின்ன மாதிரி கேட்க, பட் அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியலையேங்க, அது பெரிய வீடாக வேறு இருக்குது, எவ்வளோ லட்சத்துக்கு வந்து கேட்குறாங்க பிடிக்கிறாங்கன்னு தெரில, பட் அந்தளவுக்கு அமௌண்ட்டு நம்மளால் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் காவேரி, அதுக்கான அமௌண்ட்டெல்லாம் என்கிட்ட ரெடியாக தான் இருக்குது. எவ்வளோ சொல்லிட போகிறாங்க, 1 கோடி 2 கோடினாலும் என்னால் மேனேஜ் பண்ண முடியும், நான் வாங்கிடுறேன், உன் பேரில் வாங்கிடுறேன், உனக்கு
உனக்கு சம்மந்தமா அப்படின்ன மாதிரி கேட்க, சரிங்க நான் இதை பற்றி அம்மா கிட்ட கேட்குறேன், நீங்களும் தாத்தா பாட்டிக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுறீங்களா அப்படின்ன மாதிரி சொல்ல, வேண்டாம் வேண்டாம் இதை பற்றி இப்போதைக்கு தாத்தா பாட்டிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், நம்ம கொஞ்சம் மெதுவாகவே சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற பிரச்சனையில் வந்து நான் தனியாக வேற வந்திருக்கேன், உனக்கு வீடு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ன மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்க அதெல்லாம் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது, அது ஸ்மூத்தாகவும் இருக்காது. நான் பொறுமையாக வந்து தாத்தா கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து அத்தைக்கிட்ட பேசுவோம். அந்த வீடு வந்து என்ன ரேட்டுக்கு போகுமோ அது வந்து கொஞ்சம் கூட குறைக்காம அதை விட அதிகமாக ரேட் கொடுத்தே நம்ம அந்த வீட்டை வாங்கிடலாம், உன் பேரில் வாங்கிடலாம். சரியா, நீ அழுகவே கூடாது. எக்காரணத்துக்கு ஒன்று அந்த வீடு நம்மளை விட்டு போயிடும் நீ ஃபீல் பண்ணி ஓவர் திங்கிங்லாம் பண்ணக்கூடாது. நீ ஹாப்பியாக இரு. உனக்கு எப்போவுமே எல்லாமே நல்லது தான் காவேரி நடக்கும். நான் இருக்கிற வரைக்கும் நீ எக்காரணத்துக்கு கொண்டு அழுகவே கூடாது. நீ எப்போவுமே ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தைய சந்தோஷமாக இருக்கணும். நம்ம குழந்தைக்கு நான் கொடுக்குற கிஃப்டாக கூட இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி விஜயை ஹக் பண்ணி நெத்தியில் கிஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட காவேரி சொல்லுவாங்க.